நிச்சயதார்த்த ஓலைய படிச்சிடலாமா? சிவமயம் நிச்சயதார்த்த. என்னங்க இதெல்லாம்? என்னங்க அக்கிரமா இருக்கு? தாய் மாமா என்கிட்ட அனுமதி கேட்காம எப்படி நிச்சய ஓலை படிப்பீங்க? ஆமாண்ணே, நிச்சய ஓலைய படிக்கிறதுக்கு முன்னாடி தாய் மாமங்கிட்ட சம்மதம் வாங்கணும்னே. அதனால என்னம்மா? பூதபாண்டி என்ன எனக்கு புதுசான ஒண்ணு? பூதம், நீ மேல வாப்பா. வா. வா வா. பொண்ணோட தாய் மாமணி. கைய கட்டு. கைய கூடு. இப்ப கேளு பூதம். நான் அருணாச்சலம். எங்க மகன் பார்த்திக்கு உன் தங்கச்சி மவ பிரியாவ பொண்ணு கேட்டு பரிசம் போடுறதுக்காக சொந்த பந்தங்களோட வந்திருக்கோம். நீ என்ன சொல்ற? சொல்ல போனா ரொம்ப கோவம்தான். நல்லா வளர்ந்த குதிரைக்குட்டி கணக்கா 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். எனக்கே சொல்லாம கொள்ளாம உன் பையனுக்கு பேசி முடிச்சிட்டாங்க. இந்த அரடா பூதபாண்டி, உன் புலம்பல கொட்டுறதுக்கு இது நேரம் இல்ல. அந்த பையன் சபையில வச்சு உங்ககிட்ட பொண்ணு கேட்டு நிக்கிறான்ல, பதிலுக்கு மரியாதையா சம்மதம் சொல்லிட்டு இறங்கி வா. சொல்லிட்டேன். பூதம், இதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரமா? உன் மனசார நீ சம்மதம்னு சொன்னாதா இந்த 2 பிள்ளைகளும் நாளைக்கு வருங்காலத்துல சந்தோஷமா இருக்க முடியும். சொல்லு பூதம். சரி, உன் மகனுக்கு என் தங்கச்சி மகளை கட்டி கொடுக்க என் மனசார சம்மதிக்கிறேன். சம்மதம், எனக்கு பரிபூர்ண சம்மதம். சம்மதம். சந்தோஷப்பா. என்னம்மா தங்கச்சி, இப்ப சந்தோஷமா? அப்ப ஓலைய படிச்சிடலாமா? படிங்க. படிங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத்தே சர்வ விக்ன உபசாந்தயே. ஓம் பெரியாண்டவர் துணை. நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. நிகழும் பிளவ வருஷம் மாசி மாதம் 29ஆம் தேதி தசமி தேதியும் அவிட்ட நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் திருவாளர் அருணாச்சலம் பார்வதி தம்பதியரின் மகன் பார்த்திபனுக்கும் திருவாளர் துரைசாமி மகாலட்சுமி தம்பதியரின் மகள் பிரியாவிற்கும் பெரியோர்கள் ஆசீர்வாதத்துடன் சொந்த பந்தங்கள் முன்னிலையில் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். அடுத்து நமக்கு தான். சம்பந்திங்க 2 பேரும் முன்னாடி வாங்கோ, தட்டை மாத்திக்குங்கோ. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சவேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. மாப்பிள்ளை பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருங்கோ.
இப்படி கழட்டி விட்டுட்டு போறிய, உனக்கே இது நியாயமா? நான் எப்படி உன்னை கழட்டி விட்டேன்? கூடவே தானே நான் இருக்கேன். அங்க பாரு, அந்த அர்ஜுன் எப்ப பார்த்தாலும் என்ன முறைச்சிட்டே இருக்கான். எல்லாம் உன்னாலதான். பாத்தியா இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. பிரியா அக்கா அப்பவே சொன்னா, இதெல்லாம் பெருசுபடுத்தாத, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்கன்னு. நான் தான் கேட்காம உன்கிட்ட வந்தேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? நீ தானே அவன் அடிச்சு பிரச்சனையை பெருசாக்கி விட்ட. இப்ப நான் என்ன பண்ண போறேனோ? இவன் கிட்ட தேவையில்லாம உன்னால மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஐடியா தான். என்ன ஐடியா? சண்டை கொடி இறக்கணும்னா சமாதான கொடி பறக்கணும். என்ன சொல்ற? பயந்து ஒளிஞ்சுட்டே இருந்தேன்னா பிரச்சனை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுவே எதிரில போய் நின்னு பேசினேன்னு வச்சுக்கோ, எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துரும். வா. காணுமே, எங்க போயிட்டா? வா பாக்கலாம். டேய் கேளுடா, அது வந்து அதெல்லாம் செட் ஆகாதுடா. அங்க இருக்கோம். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி, நான் பாக்குறேன், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஷூரா பண்ணிரலாம்டா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். டேய், நான் அப்புறம் கூப்பிடுறேன். வெள்ளக்குடி. சமாதானம். நான் செஞ்சது தப்புதான், சாரி. பட் என் தரப்புலயே ஒரு நியாயம் இருக்குல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க தங்கச்சிய ஒரு சீனியர் கலாட்டா பண்ணா உங்க தங்கச்சியும் அழுதுட்டே வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த சீனியர் மேல உங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். அந்த கோவம் தான், that same anger. அதுதான் எனக்கும் வந்துச்சு. ரைட், உங்களுக்கு கோவம். நான் தான் இப்ப சாரி கேட்டுட்டேனே. இனிமே நமக்குள்ள சண்டையே வேணாம். நாம எல்லாரும் ஒரே குடும்பம் ஆக போறோம். சோ நோ டிஷும் டிஷும், ஒன்லி சமாதானம். ஏண்டி, அவனுக்கு காது கேக்கும்ல? நல்லா கேக்கும். எதுவுமே கேட்காத மாதிரியே போறான். சரியான திமிருக்கா அவனுக்கு. சரி விடு, அன்னைக்கு அடிச்சது கொஞ்சம் பலமா தான் அடிச்சிட்டேன் போல. இல்ல போக போக சரியாயிரும். நீ வா போலாம். வா. வாடி. இப்படி நல்லா தோல் மேல கை போடுன. இப்படி போடணும், புரியுதா? ரொம்ப ஓட்டாதீங்க. அப்புறம் உங்க கல்யாணத்துக்கு நான் உங்களை ஓட்டுவேன். யாரு நீ? எங்க கல்யாணத்துக்கு வந்து ஓட்ட போற? ஏன் ஓட்ட முடியாதா? ஐயோ காமெடி. ஹலோ, மாமாக்கு ஓட்ட தெரியலனாலும் நாங்க ஓட்டுவோம் பாஸ். நீங்க அந்த பக்கம் இருந்து யாரும் வர வேண்டாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஓ அடடே அடடடடடடே பாருடா. சோ ஆல் சிஸ்டர்ஸ் அட்டாக்குக்கு ரெடியா? நாங்க ஆல் சிஸ்டர்ஸ் அட்டாக்குக்கு ரெடியா தான் இருக்கோம். நீங்க ஆல் பிரதர்ஸ் அட்டாக்குக்கு ரெடியா? ஆல்வேஸ். நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க மூணாவது பிரதர் பாருங்க, இஞ்சி தின்ன ஏதோ மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. டேய் அண்ணா, குடும்பமானத்தை வாங்காதடா. உன்னை குரங்குன்னு சொல்லாம சொல்றாங்க. நீ என்னடானா அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி உருன்னு இருக்க. சும்மா இருண்ண, இதுக்கு பேர் தான் ஓட்டுறதா? ரெண்டு ஃபேமிலி ஒண்ணா பழக வேண்டிய நேரம் அது. ஜாலியா ஜாலியா இருக்கடா. எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். டேய் டேய், அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அவன் ஏதோ ஒரு மூட்ல இருக்கான், அதான் கிளம்பிட்டான். அவன் மட்டும் ஃபுல் ஃபார்ம்ல இருந்தான்னு வைங்களேன், உங்க அத்தனை பேரும் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பான். சார், பொண்ணு மாப்பிள்ளையை தனியா விட்டீங்கன்னா ஒரு 4-5 போட்டோ மட்டும் நான் எடுத்துப்பேன் சார். ப்ளீஸ், நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. நாங்க வெளில போயிடும். ஒழுங்கா போஸ்ட் கொடுங்க. போலாம்காவா? ஒரு நிமிஷம். ஏய் நீங்க வா, நாங்க போறேன். பாஸ், கேமரா கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க பாஸ், இந்தாங்க. கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. ஸ்மைல்.
பாஸ் என்ன பாஸ்? ரொமான்ஸா? அஃப்கோர்ஸ். கேமரா எடுத்து பாஸ், யாராவது இந்த போட்டோ பார்த்தா என்னை பின்னிடுவாங்க. நீங்க கவலையே படாதீங்க, நோ ப்ராப்ளம். எல்லாரையும் சேர்த்து வச்சு நீங்களே போட்டோ எடுங்க. ஆனா நான் எடுத்த போட்டோவை மட்டும் எனக்கு தனியா அனுப்பி விட்டுருங்க. அதுக்கு தனியா பேமெண்ட் தரேன். டபுள் ஓகே பாஸ். இருங்க 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 ஒரே நிமிஷம். நல்ல நான் தான் மாமா பக்கத்துல நிப்பேன். இது நான் தான் நிப்பேன். மாமா பக்கத்துல நான் தான் நிப்பேன். நிப்போ அங்க போறேன். ஏய் இங்க வா. சரி நீங்க எல்லாரும் பாருங்க. ஏன் ரெடி. ஐயோ மாமா ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லுங்க மாமா. ஓடாதீங்க மாமா. நில்லுங்க. சாரி ஓ எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க. ஏமா மாப்பிள, எல்லாரும் அங்க ஃபேமிலி குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இங்க தனியா நிக்கிறீங்க. போங்க போய் எடுத்துங்க போங்க. அதெல்லாம் எடுத்துக்கிறோம். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னேன். என்னம்மா? ஜீவா ஐஸ்வர்யா நிச்சயதார்த்தத்தை இதை விட கிராண்டா நடத்தணும். நீ நடத்துவியா? இங்க பாரு மஞ்சுளா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். ஐசுவுக்கு ஜீவாவை பிடிச்சிருக்கணும், ஜீவாவுக்கும் ஐசுவை பிடிச்சிருக்கணும். ரெண்டு பேருமே பரஸ்பரம் சம்மதம் சொல்லணும். அதுதான் முக்கியம். அவங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சா நிச்சயதார்த்தத்தை அப்ப இதை விட கிராண்டா பண்ணுவியா பண்ண மாட்டியா? வெறும் கிராண்டா இல்ல, இதை விட டபுள் மடங்கு கிராண்டா பண்ணலாம். போதுமா? சரி வா, இப்போ அது போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க 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 வாங்க. எனக்கு கொஞ்சம் இடம் நீங்க எல்லாமே எடுங்க. எத்தனை பேர் வருவாங்களோன்னு யோசிச்சேன். கூப்பிட்டவங்க அத்தனை பேர். ஊர்ல இருந்து வந்த சொந்தக்காரங்களுக்கு ஊருக்கு அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அப்படியே லாட்ஜுக்கு போயிட்டு பில்லாம் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரி மாமா, கையில் கேஷ் இருக்கா? எல்லாம் இருக்கு மாமா. இல்ல பணம் வேணுமா? இல்ல என்கிட்ட இருக்கு மாமா, நான் வந்துடுறேன். ஏதோ சொல்லிட்டு இருந்தல, எல்லாரும் வந்தத பத்தி. எல்லாருமே வந்துட்டாங்க. வாங்க துரை வாங்க. எவ்வளவு நேரமாடா தேடுறது உன்ன? ஏண்டா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பாக்குறதுக்கு தான் ஈவெண்ட் ஆளுங்களை வச்சிருக்கோம்ல. அப்புறம் நீ எதுக்கு சின்ன புள்ள மாதிரி இங்க எங்கேயும் அலைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்க? அது வேற விஷயம்டா, நான் அப்புறமா சொல்றேன். ஆமா, நீங்க என்ன சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் பழைய கதை தானே, கஷ்டப்பட்ட காலத்து கதை. இப்பதானே அதெல்லாம் பேசி பார்க்க முடியும். சட்டுன்னு திரும்பி பார்த்தா எல்லாமே ஆச்சரியமா இருக்குமா. நானே ஒன்றும் ஒன்னா படிச்சது கூட இல்லை. நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு சின்ன வயசுல படிச்ச செய்யுள் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர்னு. எங்க அப்பாவும் இவங்க அப்பாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டது கூட கிடையாது. எங்க அம்மாவுக்கும் இவங்க அம்மாவுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் யாருன்னே தெரியாது. ஆனா நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். இது காதலுக்காக எழுதின பாட்டுற, ஆனா நம்ம நட்புக்கும் பொருந்தது பாத்தியா? நான் யோசிச்சு பாக்குறேன்டா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கேன்னு. உண்மையிலேயேம்மா, மகா கிட்ட கூட நான் சில டைம்ல கோபமா பேசியிருக்கேன். இவங்கிட்ட கோபமா கூட ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. அதை ஏன்னு கேக்குறீங்க? என்கிட்ட கூட சண்டை போட்டிருக்காரு, ஆனா உங்ககிட்ட சண்டையே போட்டது இல்லைன்னு சொல்லுவாரு. எனக்கு எவ்வளவு பொறாமையா இருக்கும் தெரியுமா? அது ஒண்ணு இல்லடா, நாம பூர்வ ஜென்மத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு பிறந்திருப்போம். அதான் இந்த ஜென்மத்திலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இப்ப சம்மந்தியாவும் ஆகியிருக்கோம். ஆமாடா, எனக்கே ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாவும் நிம்மதியாவும் இருக்குடா. பொதுவாமா பொண்ணை பெற்றவங்க நம்ம பிள்ளைங்கள நாம இப்படிலாம் செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கோம். அந்த பிள்ளை இங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாண்டுருக்கு. அது கல்யாணம் பண்ணி போற இடத்துல என்ன பாடுபடுமோ, என்ன கஷ்டப்படுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா பிரியா விஷயத்துல எனக்கு அது இல்லம்மா. ரெண்டு பொக்கிஷங்கள்ட்ட என் பொண்ணை ஒப்படைக்க போறேன். அதனால பிரியா விஷயத்துல எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவ விஷயத்துல ரொம்ப கொடுத்து வச்சிருக்கம்மா. அப்படி இல்ல துரை, உண்மையிலேயே
நாங்க தான் உங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லணும். ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு எங்க 2 பேருக்கும் எவ்வளவு காலமா வருத்தம் இருந்துச்சு. இப்ப அந்த குறைய தீக்கிற விதமா உங்க பொண்ணு எங்க பையனுக்கு கன்னிகாதானம் செஞ்சு தர போறீங்க. இப்போ கைய பிடிச்சு தானம் கொடுக்கிறவரு வள்ளல்னா அப்போ அத வாங்குற நாங்க 2 பேரும் தானடா கொடுத்து வச்சவங்க இல்லையடா? இந்த ஒரு வார்த்தை போதுனே, நாங்க என்னைக்குமே நிம்மதியா இருப்போம். ஒரு நிமிஷம். ரெடி ஆயிடுச்சா? சரி, இப்போ வந்துடுறேன். அது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் ஸ்பெஷலா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடலாம். சரி சரி, நீங்க போய் கூட்டு வாங்க, நான் டைனிங் ஹால்ல வைக்கிறேன். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் துர்ஜம் பிரசன்னவதனம் த்யாய சரோத்தோவடாம் தஜே ஓம் பூர்வ கோர்பவஸ்வரோ மோபார்த்த சேதமானஸ்ய வம்சவித்ருப்யோ நமः பிண்டப்பிரதான வருண பூஜாஞ்சாத்யகரிஷ்யே வருணாஜ நமः பிரதேதசே நமः பிண்டபித்ருதேவதாப்யோ நமः ஆசனார்த்தமக்ஷதான் சமர்ப்பயாமி தினோதகம் சமர்ப்பயாமி பிண்டபித்ருதேவதாப்யோ நமः யஜமானஸ்ய வம்சவித்ருப்யோ நமः ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம். வைகுண்டத்துல இருக்க உங்க ஆத்துக்காரர் திவ்யமா இந்த புண்ணியத்தை ஏத்துப்பார். நன்றி சுவாமி. இந்தாங்க. அப்பா முகமே எனக்கு ஞாபகம் இல்லம்மா. எப்படி ஞாபகம் இருக்கும்? அவர் நம்மளை விட்டு போனப்ப உனக்கு 5 வயசு. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீயும் நானும் தனியா தானே இருக்கோம். அவர் இல்லைங்கிறதுனால யாரும் நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் மட்டும் இருந்திருந்தா நம்ம நிலைமை இப்படி இறந்திருக்கும். அம்மா போலாமா? எப்படி இருக்க மஞ்சு? நல்லா இருக்கேன், நீங்க போங்க. அக்கா சொல்லுடி. நிச்சயம் முடிஞ்சு போச்சுக்கா. அடுத்த மாசம்னு பேசி கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்கக்கா. என் பொண்ணோட கண்ணீரும் ஏன் கண்ணீரும் அவங்க மனசை மாத்தல. நான் என்னக்கா பண்ண முடியும்? இங்க நடக்கிறத பத்தி உங்ககிட்ட சொல்லதானக்கா முடியும். சரி, போனவை போட்டோ அனுப்போம். என்னாச்சுமா? அது ஒண்ணு இல்ல, நாம போலாம் வா. யார் போன்ல? இல்ல அது போன கொடு. இல்லடி, அது வந்து குடுமா. ரம்யா, என்னடி என்னாச்சு? அப்போ நீ பிளான் பண்ணி தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கல? ரம்யா, என்ன பேசுற? அப்பா திதிக்காக நீ என்ன கூட்டிட்டு வரல, திட்டம் போட்டு தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஐயோ இல்லடி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. முடிஞ்சு போச்சுமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நிச்சயதார்த்தமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? ரம்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. முடியாது. கேட்கவே மாட்டேன், கேட்க மாட்டேன். நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிருக்க பாத்தியா? ஐயோ இல்லடா, இது நிச்சயம் தானே. அது நிச்சயத்தை உன்னால நிறுத்த முடியலம்மா. கல்யாணத்தை நிறுத்தமா போறேன். நீ அருணாச்சல மாமாவுக்கு உடனே இருந்துட்டல்ல. இந்த அம்மாவை நம்புமா? நான் இனிமே உன்னை நம்ப மாட்டேம்மா, நம்ப மாட்டேன். ரம்யா, இது எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும், நானே பாத்துக்கிறேன். ரம்யா, அம்மா சொல்றது கேளு. ரம்யா, 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 ஏய் ஏய் ரம்யா, நில்லடி. ஏய் விடுங்கம்மா.
என்னடி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையுமே சந்தேகமா பார்த்தா எப்படி? நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேமா. ஐயோ, நீயும் உன் தம்பியும் சேர்ந்து டிராமா பண்றீங்கல்ல, அத நம்பறதுக்கு நான் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது. ஆத்திரப்படாதடி, கொஞ்சம் நான் சொல்றத கேளு. நீங்க யாரும் எனக்காக மாமா கிட்ட பேச மாட்டீங்க. யாரும் அவர் மனசை மாத்த போறது கிடையாது. ஐயோ, கல்யாணம் வரைக்கும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க போறீங்கல்ல? அப்படிதானே ரம்யா? அம்மாவை நம்பலன்னா எப்படி ரம்யா? தேவையில்லமா? தேவையில்ல. என் விஷயத்த நானே பாத்துக்கிறேன். பார்த்தி மாமாவை எப்படி வர வைக்கிறதுனே எனக்கு நல்லாவே தெரியும்.